பணத்தை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? ஏதோ ஒரு ஒரு டக்குன்னு ஒரு குட்டி சக்ஸஸ் ஃபார்முலா. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இதை நான் அப்ளை பண்ண பணம் வந்து எனக்கு மல்டிபிள் ஆச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியல. நியர்லி ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் வந்து கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. சரி, ஓகே, எனக்கு இப்போ தான் வந்து இன்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதை நான் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு ஒரு மேஜிக் இருக்குது. ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. பணம் வந்து ஒரு நாளில் அதுக்கு ஒரு கிராஃப் நான் காமிப்பேன். அந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்ஃபில் 18 ஷாட் இருக்கும். ஒவ்வொரு 18 ஷாட் இருக்கும். அது மாதிரி 18 பாயிண்டில் உங்கள் பணம் மல்டிப்ளை ஆகிற மாதிரி. பட்டு அந்த கிராஃபை நீங்கள் போட்டிங்கன்னா 13வது பாயிண்ட் வரைக்கும் அந்த கிராஃபில் பணம் அப்படியே தரையோட தரையாக இருக்கும். ஓகே. பட் 14வது பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அது வந்து ரைஸ் ஆகும். அப்போ பணம் வந்து ஓவர் நைட்டில் வராது. அது ஹேபிட் அண்ட் டிசிப்ளின், அவேர்னஸ். எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், சேலரி இன்க்ரீஸ் ஆகும். லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்க, பணக்காரனாதீங்க. ஸோ பணத்தை உருவாக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நிறைய பேர் அந்த 13 பாயிண்ட்டுக்குள்ளேயே வெளியில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அருமையாக கேட்டிங்க. அந்த பாயிண்ட், ஒரு இடத்த விலைக்கு வாங்குவாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்க. அது மெல்ல மெல்ல 2.25 2.5 அப்படி போயிட்டே இருக்கும். அது ஒரு 5 கோடி வரும்போது விற்றுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அது 1 கோடி ஆகிடும். ஓகே. இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நம்ம எப்படி கரெக்டாக அனலைஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம ரிஸ்க் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு பணம் அதிகமாக ஏர்ன் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் பயமுடுத்துவாங்க. நான் கரெக்டாக போகிறேன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர் கரெக்டாக அந்த ஸ்கேல் எப்படி பிடிக்கிறது? ரிஸ்க்குன்னு ஒன்று வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து வராது, உள்ளே குதிச்சிட வேண்டியது தான். ரிஸ்க்கு வந்துச்சுன்னா சமாளிச்சிடணும். உங்கள் ஐம்புலனும் உங்களுக்கு சொல்லித்தரும். எப்படின்னா, இந்த ரிஸ்க் வந்துருச்சு, அனுபவிச்சு ஆகணும், சத்தம் போடாமல். ஒன்றுங்க, இந்த நாள் மாறும், தூக்கக்கூடாது, வாழணும். உங்கள் ஆசைகள்லாம் பின்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. ஓகே. உங்கள் ஆசைகள்லாம் ஒன்று ஒன்றா முன்னாடி கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. எழுதணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோற்று போனப்போ கூட உங்கள் ஆசைகளை கொண்டு வந்து நிறுத்துங்க. உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எந்த ஊருக்கு போகணும், யாரை பார்க்கணும், இந்த ஆசைகளை கொண்டு வந்து நிறுத்துங்க. அந்த பர்பஸ் தோல்வியிலேருந்து உங்களை பவுன்ஸ் பேக் வைக்கும். ஓகே. அதுதான் ஒரு தோத்தவங்க கூட ஜெயிக்கிறதுக்கான காரணம்.